எரேமியால சொல்லப்பட்ட காற்று தீக்காற்று. ஆனா இந்த தீக்காற்று தூற்றமும் செய்யாதா, சுத்திகரிக்கவும் செய்யாதா தெரியுமா உங்களுக்கு? அக்கினி மழையா இறங்கும், அக்கினி வரட்டும் அப்படிலாம் நம்ம சொல்லி பாட்டு பாடுறோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் செஞ்சுட்டே இருக்கிறோம். அது மாதிரி இது இந்த காற்று என்ன செய்யுமா? ஒண்ணுமே செய்யாது. கவனிங்க எல்லாரும், நீங்க எல்லாரும். தீக்காற்று பேரு தீக்காற்று, ஆனா இது தூற்றாது, சுத்திகரிக்காது. அப்படின்னா கோதுமை மணிகளை தனியா எடுக்காது, பதற அப்புறப்படுத்தாது. இது மந்தமா தான் இருக்கும். இது என்ன அப்படின்னு சொன்னா, இது நியாயப்பிரமாண காலத்துல உண்டான சபை. இந்த தீக்காற்று எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, வனாந்திரங்களில் உள்ள உயர் நலங்களில் இருந்து. அதனால இதை வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது, மந்தமா தான் இருக்கும். இன்னைக்கு அநேக திருச்சபைகள் மந்தமா போயிட்டு இருக்கு. எந்த ஒரு துப்புரவாக்குதலோ ஆத்தும அறுவடையோ மணிகள் களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிற நிலை, பதர் புறம்பாக்கப்படுகிற நிலையே கிடையாது. ஆனா பேரு தீக்காற்று, பேரு தீக்காற்று. இன்னைக்கு சத்துரு தீக்காற்றை அப்படியே விட்டு கொண்டிருக்கிறார். இது தேவனால் அனுப்பப்பட்ட காற்று அல்ல, இது வனாந்திரத்தில் உள்ள நிலத்தில் உள்ள ஒரு காற்று. அப்படிதான் பைபிள் போட்டிருக்கு. இன்னைக்கு சபைகளிலே தீக்காற்று இருக்கக்கூடாது, பேரு அக்கினி வல்லமை அப்படி என்று சொல்லி பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எந்த மாற்றமும் கிடையாது. அன்றைக்கு கவனிங்க எல்லாரும், அன்றைக்கு ஸ்தோத்திரம் நியாயப்பிரமாண சபை இருந்தது, ஜெபாலயம் இருந்தது, தேவாலயம் இருந்துச்சு. அங்கெல்லாம் போனா மக்கள் வந்து, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா 18 வருஷம் கூடி அவ வந்து இந்த சர்ச்சுக்கு போறா, இந்த ஜெபாலயத்துக்கு போறா, போவா வருவா போவா வருவா, கூடித்தன்மம் மாறவே இல்லை. குருடம் போவான்னு வைங்களேன், சப்பாடி வாசல்ல உட்கார்ந்து இருக்கான், ஆண்டு கணக்கா அப்படித்தான் இருக்கான் சப்பாடி. ஆண்டு கணக்கா குருட கண்ணு தெரியல, ஆண்டு கணக்கா கூடி 18 வருஷம்மா, 18 வருஷம் கூடியாதான் இருக்கா. எந்த மாற்றம் எதுவுமே கிடையாது. இது என்ன காற்று உள்ள சபை அப்படின்னா, தீக்காற்று உள்ள சபை. தீக்காற்று உள்ள சபையில எந்த மாற்றம் வராது. கண்ணீரோடு போறா, திரும்பி வரும்போது கண்ணீரோடு வர்றான். பஞ்சத்தோடு பசியோடு போறா, வீட்டுக்கு வரும்போது பஞ்சத்தோடு பசியோடு வர்றான். எந்த மாற்றமோ எந்த விடுதலையோ எந்த ஒரு ஆசீர்வாதமோ இல்லை. இது தீக்காற்று. ஆனா கர்த்தர் சொல்றாரு, தீக்காற்று அல்ல, சபையில ஒரு பலமான காற்றை நான் ஊற்றுறேன். ஒரு பலமான காற்று, அது உன்னதத்திலிருந்து வருகிற காற்று, அது பரிசுத்தாவின் காற்று, அது வல்லமையின் காற்று. ஓ, அது இங்கே இருந்து புறப்பட்டு சகல ஜாதிகளையும் சீசராக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கிற காற்று. தேவ பிள்ளைகளே, நீங்கள் உன்னதத்திலிருந்து வந்த அந்த பலமான காற்றினாலே அசைக்கப்பட்டிருப்பீர்களே, ஆனால் அந்த அக்கினி நாவு, அந்த அதிகார நாவு உங்களுக்கும் எனக்கும் இருக்குமையானால் நாம் ஜாதிகளை சீசராக்குவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து அந்த சபைக்குள்ளே போனார், நியாயப்பிரமாண சபைக்குள்ள. அவர் போன போது பயங்கரமா அற்புதம் நடக்குது. சப்பாடி நடக்கிறான், குருட கண்ணு திறக்கப்படுகிறது, பயங்கரமான விடுதலை, பயங்கரமான கிரியை. தேவன் பலத்த கிரியைகளை செய்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அசுத்தாவிகள் ஓடுது. அப்பதான் எல்லாரும் கேட்டாங்க, எப்பா இது என்ன வார்த்தையோ, அசுத்தாவிகளுக்கு கட்டளை எடுக்கிறா ஓடுது. உங்களை குறித்து என்ன குறித்து தேவன் பெருசா எழுதியிருக்காரு, சபையை குறித்து பெருசா எழுதியிருக்கிறாரு. யாரும் மாற்றவே முடியாது. ஹalleluya, praise God, hallelujah, ஸ்தோத்திரம். அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து சபையில பேசும்போது இது என்ன வார்த்தை, அதிகாரமுள்ள வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை. வியந்தார்கள், எல்லாரும் வியந்தார்கள். அது என்ன காற்றுனா பலமான காற்று அவருக்குள்ளே இருந்துச்சு. அந்த பரிசுத்தாவின் காற்று அங்கே என்ன செய்தது? இருந்தது. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே, நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் ஆகினாலே ஜாதிகளை சீசராக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார்.